திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே சிறுமிகளை ஜீப் ஓட்ட வைத்து ரீல்ஸ் எடுத்து பதிவிட்டவருக்கு கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரெஹ்மான் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரெஹ்மான், என்ன நடந்தது, முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த பள்ளபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் காளிமுத்து. இவர் காளிமுத்து SMK எனும் பெயரில் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை வைத்துள்ளார். அதில் பல்வேறு விதமான ஜீப்புகள் குறித்த வீடியோக்களை பதிவிட்டு வருவது வழக்கம். இந்த நிலையில் அவர் 2 சிறுமிகளை வைத்து ஜீப் ஓட்ட கற்றுக் கொடுத்து அந்த ஜீப்பு அவர்கள் ஓட்டுவது போன்ற வீடியோக்களை பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோவானது பார்ப்பவர்களுக்கு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. ஏனென்று சொன்னால் அது ஒரு கரடுமுரடான பாதைகளில் அந்த ஜீப் ஏறுவது போல் உள்ளது. என்னதாக இருந்தாலும் கூட, என்ன பயிற்சியாக இருந்தாலும் கூட பெரியவர்கள் கையாளுவது போல சிறுவர்கள் கையாள முடியாது. ஒருவேளை அதில் ஏதாவது கோளாறுகள் ஏற்பட்டு அது ஒரு ஆபத்தை உணர்த்துமானால் அந்த சிறுவர்களுடைய கதி என்னாவது போன்ற கவலை ஏற்படுத்தும் வகையில் அந்த வீடியோ அமைந்துள்ளது. அவர் ஒரு சிறுமிகளின் திறமைகளை வலைப்படுத்தும் விதமாக அந்த வீடியோவை பதிவிட்டிருந்தாலும் கூட இது பார்ப்பவர்கள் மத்தியில எதிர்மறையான எண்ணத்தை ஏற்படுத்தியது, ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது. இது குறித்து பல்வேறு தரப்பிலும் கண்டனங்கள் எழுந்தது. இது சம்பந்தமாக வட்டார போக்குவரத்துறை, காவல்துறை அதிகாரிகளிடம் கேட்கும் பொழுது அவர் சாலையிலே அந்த வாகனங்களை சிறுவர்களை இயக்குவது போல் இயக்க வைக்காமல் சொந்த இடத்தில் வைத்ததால் எந்த விதமான நடவடிக்கையும் தற்போது வரை எடுக்கவில்லை என்று தெரிவித்தார்கள். இருப்பினும் கூட நேற்று திருச்சி மாநகரத்திலே மாணவர் ஒருவர் தனது தந்தையின் புல்லட்டை ஓட்டி சென்று 3 வயது சிறுவன் மீது ஏற்று விபத்து ஏற்படுத்திய நிலையில அவர் அந்த தந்தையான சிறப்பு உதவி ஆய்வாளர் மீது மோட்டார் வாகன சட்டப்படி போலீசார் வழக்கு செய்திருந்தார்கள். அப்படி இவரும் மேலும் இது போன்று முறைகேடாக சட்ட விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு செய்ததால் வழக்கு பதிய வேண்டும் என்றும் கண்டன குரல்கள் இருந்து வருகிறது. தற்பொழுது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. விவரங்களுக்கு நன்றி ரஹ்மான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.